இலக்கிடப்பட்ட உதவித்தொகை லஞ்சம் துடைத்தொழிப்பதில் அரசாங்கம் பின்வாங்காது, அன்வார் திட்டவட்டம். நான் சீக்கியர், முஸ்லிம் அல்ல என அறிவிக்க கோரி ஆடவர் நீதிமன்றத்தில் வழக்கு. வெளிநாட்டு மீன்களை பொது நீர்நிலைகளில் விட வேண்டாம், மீன்வளத்துறை மீண்டும் நினைவுறுத்தல். மின்சார கார்களுக்கு 5 நிமிடங்களுக்கும் குறைவாக பேட்டரியை சார்ஜ் செய்யும் புதிய தொழில்நுட்ப வசதி. ஜேபிஜே நடவடிக்கையில் 2 சுற்றுலா பஸ்கள் பறிமுதல். ரான் 95 இலக்கிடப்பட்ட மானியம் தொடர்பான கொள்கை அறிக்கை எதுவும் இதுவரை அமைச்சரவையின் கவனத்துக்கு கொண்டு வரப்படவில்லை என்பதை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உறுதிப்படுத்தியுள்ளார். அத்திட்டம் குறுகிய காலத்தில் செயல்படுத்தப்படாது எனவும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். ரான் 95 இலக்கிடப்பட்ட உதவி திட்டம் குறித்து நீண்ட காலமாகவே ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எனினும் தற்போதைக்கு அதனை அமல்படுத்துவதை காட்டிலும் இலக்கிடப்பட்ட டீசல் மற்றும் மின்சார மானியங்களை கண்காணிப்பது நல்லது என அரசாங்கம் கருதுவதாக பிரதமர் கூறினார். அதனால் ஏற்பட்டுள்ள விளைவுகள், மக்களின் கருத்துக்கள் ஆகியவற்றை கண்டறிந்த பின்னரே ரான் 95 இலக்கிடப்பட்ட மானிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டிய அவசியம் உள்ளதா என்பது ஆராயப்படும் என பிரதமர் தெளிவுபடுத்தினார். ரான் 95 இலக்கிடப்பட்ட மானிய திட்டத்தை அமல்படுத்த அரசாங்கம் எண்ணம் கொண்டுள்ளதா என பாசிர் குடாங் பரிகாத்தா நேஷனல் நாடாளுமன்ற உறுப்பினர் அமல் ஃபட்லி ஷாரி முன்வைத்த கேள்விக்கு பிரதமர் இவ்வாறு பதிலளித்தார். நாட்டை பாதுகாப்பதற்காக இலக்கிடப்பட்ட உதவித்தொகை மற்றும் பெரிய அளவில் லஞ்சத்தை துடைத்தொழிக்கும் நடவடிக்கையில் அரசாங்கம் பின்வாங்காது என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்திருக்கிறார். இந்த விவகாரத்தில் பல தரப்பினரின் குறை கூறலுக்கு தாம் உள்ளாகிய போதிலும் முழுமையான மாற்றத்திற்கான நம்பிக்கையையும் பொறுப்புணர்வையும் நிறைவேற்றுவதை தவிர தமக்கு வேறு வழியில்லை என அவர் கூறியிருக்கின்றார். உதவித்தொகையின் நன்மை இலக்கிடப்பட்டவர்களுக்கு சென்றடையாமல் திருடு மற்றும் கடத்தல் நடவடிக்கை கும்பலுக்கு துணையாக இருப்பதை தாம் தொடர்ந்து அனுமதிக்க முடியாது. உதவித்தொகை மூலம் சேமிக்கப்படும் பணம் மற்றும் லஞ்சத்துறை தொழிப்பு நடவடிக்கை மூலம் திரும்ப கைப்பற்றப்படும் பணம் ராமா உதவித்தொகை மூலம் மக்களுக்கே திரும்ப வழங்கப்படுவதாக அன்வார் தெரிவித்தார். நாட்டின் எல்லைப் பகுதியில் உள்ள எண்ணெய் நிலையங்கள் உதவித்தொகை மூலம் வாங்கும் டீசல் எண்ணெய் அதிக அளவில் அண்டை நாட்டில் விற்கப்படுவதையும் நாம் அறிகிறோம். நமக்கு பொறுப்புணர்வு இருப்பதால் இது குறித்து நாம் கவலைப்படாமல் இருக்க முடியாது என நிதியமைச்சின் பணியாளர்களுடன் நடைபெற்ற மாதாந்திர கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது நிதியமைச்சருமான அன்வார் இவ்வாறு தெரிவித்தார். சுவாச பிரச்சனை, சளி, இரும்பலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. சிறு வயதிலிருந்தே சீக்கிய மத நம்பிக்கையில் வளர்ந்ததாக கூறும் ஆடவர் ஒருவர் தாம் ஒருபோதும் முஸ்லீமாக இருந்ததில்லை, அதனால் தாம் ஒரு முஸ்லீம் அல்ல என அறிவிக்க கோரி சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார். 28 வயதான அவ்வாடவர் கடந்த ஆண்டு டிசம்பர் 4ஆம் தேதி கோலாலம்பூர் உயர் நீதிமன்றத்தில் அந்த வழக்கை பதிவு செய்தார். எனினும் அவ்வாடவரின் மதத்தை தீர்மானிக்கும் அதிகாரம் ஷரியா நீதிமன்றத்திற்கு மட்டுமே இருக்கிறது. அதனால் அவ்வழக்கை தள்ளுபடி செய்ய கோரி கூட்டரசு பிரதேச இஸ்லாமிய மத கவுன்சில் மனு செய்திருக்கிறது. 2007ஆம் ஆண்டு காலமான அவ்வாடவரின் தாயார் 1993ஆம் ஆண்டு பாகிஸ்தான் நாட்டவரை திருமணம் செய்து கொண்டதால் இஸ்லாத்தை தழுவியுள்ளார். எனினும் 1996ஆம் ஆண்டு பிறந்த அவ்வாடவரை அவரது தாயார் தொடர்ந்து சீக்கிய மத நம்பிக்கையிலேயே வளர்த்துள்ளார். அதனால் தாம் இதுவரை பள்ளிவாசலுக்கு சென்றதில்லை, நோன்பை கடைபிடித்ததில்லை, ஹலால் உணவு முறையை பின்பற்றியதில்லை, ஜக்காட்டை செலுத்தியதும் இல்லை என அந்த ஆடவர் தனது மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். பள்ளியில் SPM தேர்வெழுதும் போது கூட இஸ்லாமிய கல்வித் தேர்வுக்கு தாம் அமரவில்லை என அவர் குறிப்பிட்டார். எனவே சீக்கிய கோவிலுக்கு சென்று சீக்கிய மத நம்பிக்கை அடிப்படையில் வாழும் தம்மை ஒரு முஸ்லிம் அல்ல என நீதிமன்றம் அறிவிக்க வேண்டும் என அவர் கோரியிருக்கின்றார்.
தாம் விரும்பிய முஸ்லிம் அல்லாத பெண்ணை கூட தம்மால் இன்னமும் கரம் பிடிக்க முடியவில்லை என கூறியுள்ள அவர், இறந்த பிறகு தமது விருப்பத்துக்கு மாறாக சொத்துக்கள் பகிர்ந்தளிக்கப்படுவதையும் தமது உடலை இஸ்லாமிய துறை எடுத்துச் செல்லாமல் தடுக்கவும், தொடர்ந்து தாம் சீக்கியராக வாழவும் நீதிமன்றம் தாம் ஒரு முஸ்லிம் அல்ல என அறிவிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். அவரது வழக்கை எதிர்த்து கூட்டரசு பிரதேச இஸ்லாமிய மத கவுன்சில் செய்திருக்கும் மனு எதிர்வரும் செப்டம்பர் 30ஆம் தேதி கோலாலம்பூர் உயர் நீதிமன்றத்தில் செவிமடுக்கப்படும். இன்று காலை முதல் சுற்றுலா பேருந்துகள் மற்றும் விரைவு பேருந்துகளுக்கு எதிராக சாலை போக்குவரத்து துறை தொடங்கிய ஒருங்கிணைந்த நடவடிக்கையில் 2 சுற்றுலா பேருந்து பறிமுதல் செய்யப்பட்டதோடு போதைப்பொருள் பயன்படுத்திய பஸ் ஓட்டுநர் ஒருவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். கோம்பாக் சாலை போக்குவரத்து அமலாக்கத்துறையின் மையத்தில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் 22 பேருந்துகள் மீது பரிசோதனை நடத்தப்பட்டதாக சாலை போக்குவரத்து துறையின் சட்ட அமலாக்க பிரிவின் மூத்த இயக்குநர் முகமது கிஃப்லி மா அசான் தெரிவித்தார். மேலும் 2 சுற்றுலா பேருந்துகள் லைசன்ஸ் இல்லாமலும் பொது சேவை வாகன தொழில்நுட்ப லைசன்ஸ் இல்லாத தனிப்பட்ட நபர்கள் ஓட்டிச் சென்றதையும் தாங்கள் கண்டறிந்ததாக அவர் கூறினார். இதனை சாலை போக்குவரத்து துறை கடுமையாக கருதுவதால் சுற்றுலா மற்றும் விரைவு பேருந்து நடத்துனர்களுக்கு கடுமையாக எச்சரிக்கை விடுக்கப்படும் என முகமது கிஃப்லி தெரிவித்தார். பயணிகளின் பாதுகாப்பிற்கு நாங்கள் முன்னுரிமை வழங்குவோம் என்பதால் லைசன்ஸ் இன்றி மற்றும் இதர குற்றங்களில் ஈடுபடும் பேருந்து ஓட்டுநர்கள் விவகாரத்தில் விட்டுக் கொடுக்கும் பேச்சுக்கே இடமில்லை என முகமது கிஃப்லி தெரிவித்தார். தலைநகர் கப்புங் தமன் தாஸ்தே மெட்ரோபொலிட்டன் ஏரியில் பொறுப்பற்ற தரப்பினரால் விடப்பட்ட அலிகேட்டர் கார் ரக மீன் இறந்து கிடக்க காணப்பட்டது. 1990ஆம் ஆண்டு மீன்வள ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் அலிகேட்டர் கார் மீன் இனத்தை நாட்டில் இறக்குமதி செய்யவோ விற்கவோ வளர்க்கவோ வைத்திருக்கவோ தடை விதிக்கப்பட்டுள்ளதாக புத்ராஜயா மற்றும் கோலாலம்பூர் மீன்வளத்துறை இயக்குநர் சுஹானா கசிரோன் தெரிவித்துள்ளார். அவ்வகை மீன்களை நாட்டிற்குள் சட்டவிரோதமாக கொண்டு வரும் பொறுப்பற்ற சில தரப்பினர் பின்னர் அதனை நீர்நிலைகளில் விட்டுவிடுகின்றனர். முதலையைப் போல ஒத்த தலையை கொண்டிருந்தாலும் அலிகேட்டர் கார் மீனால் மனிதர்களுக்கு ஆபத்து எதுவும் இல்லை. சிறு மீன்களை மட்டுமே அவை உணவாக உட்கொள்கின்றன. எனினும் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு வரப்படும் மீன்களை நாட்டின் நீர்நிலைகள் விடுவது சுற்றுச்சூழல் அமைப்பில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தலாம். உள்நாட்டு மீன் வளத்தை அது பாதிக்கக்கூடும். அதனால் அலிகேட்டர் கார் உட்பட வெளிநாட்டு மீன்களை பிடிக்கும் அல்லது கண்டெடுக்கும் தரப்பினர் அதனை வைத்திருக்கவோ மீண்டும் பொது நீர்நிலைகளில் விடவோ வேண்டாம் என சுஹானா நினைவுறுத்தினார். முன்னதாக கப்போங் தமன் தாசே மெட்ரோபொலிட்டானில் மது நடையில் ஈடுபட்டிருந்த போது இறந்து கிடந்த அந்த மீனை கண்டதாக எக்ஸ் சமூக ஊடகத்தில் ரூடி ஹஸ்னான் என்பவர் வெளியிட்டுள்ள பதிவு நேற்று தொடங்கி வைரலாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தென்கிழக்காசியாவின் மிகப்பெரிய சர்வதேச ஆமை கடத்தல் கும்பல் ஒன்றின் நடவடிக்கைகளை பர்ஹிலித்தான் தேசிய பூங்கா வனவிலங்கு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் முறியடித்துள்ளனர். கேங் நிஞ்சா டர்ட்டில் எனும் அந்த கும்பல் வெளிநாடுகளிலிருந்து கடத்தி கொண்டு வரப்பட்ட அரிய வகை அல்லது பாதுகாக்கப்பட்ட பல்வேறு ரக ஆமைகளை கள்ளச்சந்தையில் விற்பதன் வாயிலாக லட்சக்கணக்கில் லாபம் ஈட்டி வந்ததும் தெரிய வந்திருக்கிறது. ஸ்லெங்கூர் தமன் சுபாங் மேவாவில் கடந்த சனிக்கிழமை போலீசார் உதவியுடன் பர்ஹிலித்தான் அதிகாரிகள் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் அந்த கும்பலின் நடவடிக்கைகள் வெளிச்சத்துக்கு வந்தன. அதிகாரிகளை கண்டதும் தப்பி ஓட முயன்ற 40 வயதான உள்நாட்டு ஆடவன் ஒருவன் செலுத்திய 4 சக்கர வாகனம் மின் கம்பத்தை மோதி விபத்துக்குள்ளானது. அதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட அவ்வாடவன் வழங்கிய தகவலின் அடிப்படையில் அருகிலுள்ள கட்டிடம் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் வெளிநாடுகளிலிருந்து கடத்தி கொண்டு வரப்பட்ட 100கணக்கான ஆமைகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக பர்ஹிலித்தான் தலைமை இயக்குநர் டத்தோ அப்துல் காடர் அபு ஹஷீம் தெரிவித்தார். அதோடு இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா ஆகிய நாடுகளிலிருந்து கடத்தி கொண்டு வரப்பட்டதாக நம்பப்படும் 361 ஆமைகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. அச்சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட உள்நாட்டு ஆடவன் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்.
அந்த கும்பலுடன் சம்பந்தப்பட்ட எஞ்சியவர்களை தேடும் பணிகளை போலீஸ் முடுக்கிவிட்டிருக்கிறது. VSAT Solutions வழங்கும் Share the Love சித்ஸ்ரீராம் படைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 13ஆம் தேதி இரவு 7 மணிக்கு சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 7 நுழைவுச்சீட்டுகளை இப்போதே சிஸ்டிங்கில் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆதரவாளர்கள் ராயல் செக்யூரிட்டி மற்றும் நைன் ஸ்கின். பிரிட்டனில் கேம்பிரிட்ஜில் உள்ள நைபோல் நிறுவனம் 5 நிமிடத்தில் மின்சார கார்களுக்கு பேட்டரியை சார்ஜ் செய்யும் வசதியை கண்டுபிடித்துள்ளது. மணிக்கு 35 கிலோ வாட் சக்தி கொண்ட புதிய லித்தியம் அயன் பேட்டரியை பயன்படுத்தி நைபோல் ஸ்போர்ட்ஸ் காருக்கு 4.5 நிமிடத்திற்குள் 10 விழுக்காடு முதல் 80 விழுக்காடு வரை சார்ஜ் செய்யப்பட்டது. தற்போது டெஸ்லா சூப்பர் சார்ஜரை விட 5 நிமிடத்திற்கும் குறைவாக மின்சார கார்களை சார்ஜ் செய்யும் நைபோல் நிறுவனத்தின் புதிய வகை பேட்டரி அமைந்துள்ளன. பேட்டரிகளின் அனாட்ஸ்களை உருவாக்க பயன்படுத்தப்படும் பொருட்கள் எலக்ட்ரான்களை வேகமாக மாற்ற அனுமதிப்பதால் 5 நிமிடத்திற்குள்ளாகவே மின்சார கார்களை சார்ஜ் செய்ய முடியும் என நைபோல்டின் இணை நிறுவனரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான சாய் சிவரெட்டி வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். Just watch me charge! Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic. வியட்நாமில் 4 மீட்டருக்கும் அதிகமான உயரத்தில் பொருட்களை ஏற்றிக்கொண்டு பயணித்த சிறு ரக டிராக் ஒன்றை கண்டு அந்நாட்டு போலீசார் அதிர்ச்சி அடைந்ததோடு அந்த டிராக்கை செலுத்திய ஓட்டுநருக்கு அபராதத்தையும் விதித்துள்ளனர். ஜூன் 25ஆம் தேதி தலைநகர் ஹனோயில் உள்ள குவான்ட்ராய் எனும் இடத்தில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. சம்பந்தப்பட்ட டிராக்கில் 4.2 மீட்டர் உயரத்திற்கு பொருட்கள் முறையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அதோடு அந்த டிராக் ஓட்டுநர் சாலை சமிஞ்சை விளக்கை மீறி பயணித்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதனால் சாலை விதிமுறை மீறிய குற்றத்திற்காக டிராக் ஓட்டுநருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.